தினமொரு வேத வசனம். மார்போடு அணைப்பாரே, உன் கிரியைக்கு பலனுண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 31 அதிகாரம் 16வது வசனம். அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. கிறிஸ்தேசுவி நாமத்தினால் இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய வாரத்தை நாம் காணும்படியான கிருபைக்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எரேமியா 31 அதிகாரம் 16 வசனத்திலே உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவருடைய பார்வைக்கு முன்பதாக மறைவானது ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றும் அறிந்திருக்கிறார். God knows everything about you and me. நம் வாழ்வை குறித்து, நம் எடுக்கிற பிரயாசத்தை குறித்து, நமது ஓட்டத்தை குறித்து, நமது அங்கலாய்ப்பை குறித்து, நமது உணர்வுகள் குறித்து எல்லாம் ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். ஒருவேளை இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக வாழும்படியாய் நம்மை அர்ப்பணித்து காத்திருக்கலாம். இதுவரை நான் உண்மையும் உத்தமத்தோடு இருக்கிறேன், எனக்கு எந்த ஒரு பிரதிபலன் கிடைக்காமல் போகிறதே என்று சொல்லி கலங்கி நிற்கலாம். கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், அந்த கிரியைகளுக்கு தக்க பலனை நான் தருவேன். ஒரு நாள் வரும், ஆண்டவருக்காக நாம் எடுத்த முயற்சிகளுக்கு, ஆண்டவருக்கென்று ஓடின ஓட்டத்திற்கு, ஆண்டவருக்கென்று நாம் பேசின வார்த்தைகளுக்கு, ஆண்டவருக்கென்று நாம் உழைத்த உழைப்புகளுக்கு நிச்சயமாய் பிரதிபலன் உண்டு. அவர் மறந்து போகிற ஆண்டவர் அல்ல, மறந்து போய்விடுகிற மனிதன் அல்ல. ஒவ்வொன்றையும் கணக்கில் வைத்து நமக்கென்று நீதியை தருகிற ஒரு ஆண்டவர். நமது கண்ணீரையும் துருத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். நமது உணர்வுகளை புரிந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் பிரதிபலன் தருவார். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். கர்த்தருக்காக உண்மை உத்தமத்தோடு வாழுவோம். கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அவருடைய மகிமை நம்மத்தில் வெளிப்படும். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளைக்கு நன்றி. உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொன்னீரே, அந்த பிரதிபலனை கண்கூடாக நாங்கள் காண பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீர் நம்புகிறோம். இந்த வாரம் முழுவதும் கற்றுக்கொள்ளும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நித்து விடும் அப்பா. உங்களுடைய சமாதானம் கூட இருக்கட்டும். இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய பிரசன்னத்தினால் நிரப்பும். கவலைப்படாதிருங்கள் என்று சொன்னீரே, உண்மையே நம்பி இருக்கிறோம். பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார்.